வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். புத்தர்கிட்ட எல்லாரும் ஆசையே துன்பத்திற்கு காரணம்ன்றீங்களே, அது எனக்கு புரிகிற மாதிரி விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ புத்தர் ஒரு சிறிய விளக்கத்தை அவர்களுக்கு சொல்றார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நம்ம பறவைகளை பார்க்கிறோம் இல்லையா, பறவைகள் எங்கு சென்றாலும் எவ்வளவு தூரம் பயணப்பட்டாலும் அவை தன்னுடைய இறக்கைகளை மட்டும்தான் சுமந்து கொண்டு போகிறது. பறவைகள் எங்கு சென்றாலும் தன்னுடைய இறக்கைகளை மட்டும்தான் சுமந்து கொண்டு போகிறது. ஆனால் நாம் என்ன செய்யறோம், எங்க போனாலும் நமக்கு தேவைக்கு மிகுதியான எல்லாவற்றையும் சுமந்து கொண்டே செல்கிறோம். அது பொருளானாலும் சரி, பணமானாலும் சரி, வசதி வாய்ப்புகளானாலும் சரி, அல்லது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளானாலும் சரி, நமக்கு தேவைக்கும் அதிகமானவற்றை சுமந்து கொண்டே செல்கிறோம். அதனால்தான் நாம் சென்று அடையக்கூடிய இலக்கை நம்மால் அடைய முடிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல விளக்கமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். பறவைகள் எங்கு சென்றாலும் அவை தங்களுடைய சிறகுகளை மட்டுமே சுமந்து செல்கின்றன. அவற்றால் அவளுடைய இலக்கை எளிதாக அடைய முடிகிறது. ஆனால் நமக்கு தேவைக்கு அதிகமானவற்றை நாம் சுமந்து கொண்டே செல்வதால் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடிவதில்லை, துன்பத்திற்கு ஆளாகி விடுகிறோம். இதுதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதற்கு ஒரு விளக்கமாக புத்தர் சொல்லுகிறார். நாம் ஆசைப்படுவோம், பறப்பதற்கும் ஆசைப்படுவோம், இருப்பதற்கும் ஆசைப்படுவோம். ஆனால் பறப்பதற்கும் இருப்பதற்கும் நமக்கு என்ன தேவையோ அவற்றிற்கு மட்டும் ஆசைப்படுவோம். தேவையற்ற ஆசைகளை நாம் கொஞ்சம் பின்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்வோம், ஒழுங்குபடுத்தி கொள்வோம், அமைதி காத்துக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அருகம்புல் ஒரு சிறு சிறு துண்டுகளாக, ஒரு சின்ன குறிப்பு தான், அருகம்புல்ல ஒரு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இரவு முழுவதும் அதை தண்ணியில ஊற வச்சிடணும். காலையில் அந்த தண்ணீருடன் கொஞ்சம் பால் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் பருகி பாருங்கள். உங்களுடைய உடலில் நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்ல நரம்பு மண்டலங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். செயல்படுத்தி பாருங்கள். சீரடைந்து வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்வோம். வாழ்க மகிழ்வுடன்.